அடைக்கலம்க்கு பக்கத்துல பொங்கல் விழாவுக்கு போயிருந்தேன். குழந்தைகள் கவனம், இளைஞர்கள் கவனம். நாங்க ஏதோ பேசுறதுக்காக போயிருக்கிறோம். உட்கார்ந்து இருக்கிற உரியடிக்கிற அந்த காம்படிஷனுக்கான ரூல் என்ன தெரியுமா? அங்க ஒரு அடிதான் அட்டெம்ப்ட், அவ்வளவுதான். அது தப்பாயிடுச்சுன்னா புடிங்கிருவாங்க கொம்ப. 100 பேர் பங்கு பெற்றார்கள். 6 முதல் 18 வயது வரை. 6 வயது பையன் ஜெயிச்சிட்டான். 1000 பேர் சுத்தி நிக்கிறாங்க. வந்து அப்படி ஜெயிச்சிட்டு வந்து இப்படி பக்கத்துல உட்கார்ந்தான் பாருங்க. என் பக்கத்துல நான் குழந்தைகள் கிட்ட ரொம்ப நல்லா பேசுவேன். ஒரு விஷயம் சொல்லவா? குழந்தைகளிடத்தில் யார் மிகச் சிறப்பாக பேசுகிறார்களோ அவர்கள் உலகத்தில் யாரிடம் வேண்டுமானாலும் பேசலாம். அவங்க கிட்ட பேசணும், அவங்க பேச்ச கேட்கணும். அந்த பையன் கிட்ட சும்மா கேட்டேன், உன் பேர் என்ன? அப்படி பார்த்தாங்க, என்ன கத்தி மாதிரி இருந்தாங்க. வில்லில இருந்து புறப்படுற அம்பு மாதிரி இருந்தான். பேரை சொன்னா பாருங்க, ராஜராஜன். ஃபுல் பேரை சொல்லு, ராஜராஜ சோழன். உடனே எனக்கு இங்க சிரிப்பு வந்துருச்சு. இந்த 6 வயசுல இருக்க ராஜராஜ சோழன் உரி அடிச்சிட்டு வந்து உட்காந்து சொல்றது. இப்படி கேட்டேன், உனக்கு பையன் பிறந்தா என்னப்பா பேர் வைப்பேன்னு சொன்னா பாருங்க பதில். அது என் தாத்தாவுக்கு ஏற்கனவே நான் வச்சுட்டேன். என்னப்பா? ராஜேந்திர சோழன். எனக்கு பிடிச்சிருச்சு அந்த பையனை. நான் ஃப்ரெண்ட் ஆயிட்டேன். எப்படி ஜெயிச்ச சொல்ல? இந்த மழலை மாறாத அந்த குழந்தை தத்து தத்தென்று சொன்ன அந்த வார்த்தைகளை கோர்வையா நான் சொல்றேன். ஆனா பயங்கரமான வின்னிங் ஸ்ட்ராட்டஜி. 100 பேருக்கு நடுவுல ஜெயிச்சான். அவன் சொல்றான், நான் போனா என்ன கழுத்துல ஏதோ அந்த ரோஸ் கலர் விசில் வச்சுட்டு சுத்துறாருல அந்த அங்கிள், கண்ணை கட்டி காதுல விசில ஊதி சுத்தி விட்டாரு. எனக்கு ஒண்ணும் தெரியல. சரி, உங்களுக்கு தான் தெரியுதுல்ல, இத்தனை பேரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவர் சுத்தி விட்டவர் தப்பு தப்பா வழி சொல்றாரு. படி படி, லெஃப்ட்ல போ, லெஃப்ட்ல இப்ப அடி அடி அடின்னு சொல்றாரு. நான் யார் பேச்சும் கேட்கல, சுத்தி சுத்தி நடந்துகிட்டே இருந்தேன். அத்தனை பேரும் கத்திக்கிட்டே இருந்தாங்க. நான் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்தா அந்த கூட்டத்துல ஒரு குரல் கேட்டது. ராஜா, என் அம்மாவின் குரல். நான் அந்த குரலை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு கண்ணை உள்ளுக்குள்ள இருந்து மூடிக்கிட்டேன். என்ன சொல்றான்? நாம கண்ணை மூடுனா அதுல இருந்து ஏதாவது தெரியுமான்னு தானே பாப்போம். அவன் அம்மா குரல் கேட்டோட மூடிட்டாங்க. அவன் உள்ள ஏதோ அவனுக்கு காண ஆயிடுச்சு. ராஜா, லெஃப்ட்ல போ, 2 அடி போ, அப்படியே நில்லு, ஒரு 1/2 அடி முன்னால வா, நில்லு, அப்படியே இரு, கையை தூக்கு, அடிக்காத அடிக்காத, மேல போயிடுச்சு, அடிக்காத அடிக்காத, கீழே இறங்கும் போது இப்ப அட்ரா, நான் அடிச்சா உடைஞ்சிருச்சு. யார் பேச்சை கேட்கிறோம்? எதில் கவனமாக இருக்கிறோம்? அந்த கவனத்தை சிதறடியாமல் இருக்கிறோமா? ஜெயிக்கிறோம்.